வெல்கம் டு சிருஷ்டி ஃபுட் ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெயிட் லாஸ். நம்ம எந்த அளவில் நம்ம சாப்பிட்றோம், ஆனால் வெயிட் கெயின் ஆகுது, எந்த அளவு சாப்பிட்றங்கிறது முக்கியம், எந்த அளவில் சாப்பிட்றங்கிறது அதை விட முக்கியம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பிட்ற சாதம் குழம்பு எல்லாமே சாப்பிட்றோம். அது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எந்த அளவுனா இந்த மாதிரி ஒரு கப்பு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து இப்போ ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கரண்டியில் சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றங்கிற மெஷர்மெண்ட் தெரியாது. அது நம்ம குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு சாப்பிடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு தான் அப்படின்ற ஒரு குவான்டிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் மாறவே மாட்டீங்க. அதில் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், அந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணி ரைஸை வந்து கொட்டியாச்சு. ரைஸ் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் எப்பயுமே வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரைஸை விட வெஜிடபிள்ஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ண சாப்பாடு ஒரு 100 கிராம் சாப்பிட்றீங்கன்னா காய் வந்து 150லேருந்து 250 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதாவது நீர்க்காய்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், அது போட்டிருக்கேன். அடுத்தது வந்து குழம்பு, ஏதாவது ஒரு குழம்பு, காய் குழம்போ பருப்பு குழம்போ கொள்ளு குழம்போ. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அவரைப்பயிறு தட்டைப்பயிறு கொண்டக்கடலைலாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். நல்லா ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற உணவுகள். ஸோ அது போட்டாச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றங்கிற ஃபீல் இருக்காது. ஏன்னா சாப்பாட்டை விட காய் அதிகமாக இருக்கிறதுனால வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இந்த ஒரு நீங்கள் எப்போயுமே இந்த ஒரு இதில் சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக வெயிட் குறைக்க முடியுங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக வெயிட் குறைக்கும். தேங்க்யூ.